வசிஷ்டர் என்ன சொல்றாருன்னா, நம்ம மனம்தான் மனசுங்கிறது நம்ம உடம்புல இருக்கிறதுன்னு இல்லை, ஓவராலா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அவர் சொல்றாரு. மனம், புத்தி, அகங்காரம், சித்தம், கர்மம், கற்பனை, சமஸ்கிருதி, வாசனை, வித்யா, எத்தனா, ஸ்மிருதி, இந்திரியங்கள், மாயா, கிரியா, இந்த மாதிரி பல விஷயங்கள், இது எல்லாத்தையுமே மனதோட வெவ்வேறு பேராக நாம் சொல்லுகின்றோம். அனைத்துமே இந்த மனதோட ஒரு சொரூபமா தான் வெளிப்படுது. எந்த இடத்துல அது எப்படி நாம அதோட இயக்கம் இருக்குதோ அதுக்கேத்த மாதிரி ஒரு பேரை கொடுக்குறோம் அப்படிங்கிறாரு. எப்ப நம்ம மனசு சஞ்சலத்தன்மையில இருந்து ஒரு நிச்சயம் செய்கிறது, ஒரு முடிவை எடுக்கிறதோ, அப்ப அந்த இடத்துல நம்ம அதுக்கு புத்தின்னு ஒரு பேரை கொடுத்துடுறோம். அந்த ஒரு தன்மைக்கு ஒரு புத்தின்னு ஒரு பேரை கொடுத்துறோம். எப்ப உண்மையை பொய்யாக மாற்றுகிறதோ அப்ப அதை மாயாவா அங்க அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதே மாதிரி நம்மளுடைய கடந்த காலத்துல இருக்கக்கூடிய நினைவுகளை தொடர்ந்து எடுத்து நமக்குள்ள இப்பொழுது கொண்டு அந்த அனுபவத்தை கொடுத்து கொண்டே இருக்குது, அது செய்ய தோண்டிக்கொண்டே இருக்குதுன்னா அப்ப சம்ஸ்காரங்களாக அது வெளிப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதே வாசனைகள் இந்திரியங்கள், நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய இந்திரியங்கள் மூலியமா வெளிப்பட்டுச்சுன்னா அது இந்திரியங்களை இயக்குதுன்னா அது இந்திரியங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஸோ ஒவ்வொரு இடத்துல நம்ம அது எப்படி இது பண்றோம், மனதோட ஒரு வாசனைகள் தூண்டி நம்ம ஒரு செயலை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா அது கர்மா அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடறோம். புதுசா ஒரு விஷயத்த கற்பனை பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கு பேர் கல்பனா அப்படின்றோம். பழைய விஷயங்களை கற்பனை பண்ணதுனாதான் அதுக்கு சம்ஸ்காரம்னு நம்ம சொல்றோம். இதே பழைய விஷயங்களை உங்களுடைய ஞாபகத்துக்கு இல்லாம அதுவா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கரணங்கள் அது பாட்டுக்கு அதை யோசிச்சுட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சமஸ்கிருதி அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த மாதிரி பல அது எந்த இடத்துல மனம் எப்படி செயல்படுவதற்கேற்றாற் போல் நம்ம அதற்குண்டான பெயர்கள் நம்மளுடைய சாஸ்திரங்களிலும் பல இடங்களிலும் சொல்லப்படுது, வழக்கத்திலும் இருக்கிறது. ஆனா ஒண்ணு நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த மனசு எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் பந்தப்பட்டு இருக்கிறதோ அந்த பந்தம் தான் இவை அனைத்தையும் உருவாக்கிறது. அது அனைத்துக்கும் ஆதியான ஒரு விஷயம். ஏனென்றால் தான் யார் என்று அது தெரியாத ஒரே காரணத்தினாலதான் அவித்தை, அறியாமை என்று சொல்லுவாங்க. இந்த பிரம்மத்திலிருந்து நான் வேறானன்னு ஒரு அறியாமை, அந்த அறியாமை போகணும்னா நாம் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். அறிவு என்பது சாதாரண அறிவு இல்லை, மெய் அறிவு. நம் உடலிலே இருக்கக்கூடிய சாதாரண உடல் சம்பந்தப்பட்ட புத்தியை நான் சொல்லவே இல்லை. எது தூய அறிவோ, எது மெய்யறிவோ அந்த மெய்யறிவை நாம் நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். நல்லது.